Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சுரேஷ்குமார், இப்போ நீங்க துறைமுகம்ல இருக்கிறீங்க. நேற்றே இது குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது, போர் பாதுகாப்பு ஒத்திகை இந்த மாதிரி ட்ரில் நடக்கும் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர் இன்று அதிகாலையில் நடத்தப்பட்ட பிறகு இன்றைக்கு இந்த ட்ரில் நடக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. துறைமுகத்தில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு இந்த ஒத்திகை நடைபெறும்? திலகவதி, இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த தீவிரவாத நடவடிக்கைகளை இந்தியா மிக முழுமுறமாக எடுத்து வருகிறது. அதோடைய அந்த உச்சபட்ச நடவடிக்கையாகத்தான் இன்று அதிகாலை நடந்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனக்கூடிய அந்த சிந்தூர் அந்த ஆபரேஷன்ஸை மேற்கொண்டிருக்கிறது இந்தியா. அதைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணி அளவில் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் துறைமுகத்தில் இந்த மிகப்பெரிய அந்த ஒத்திகை நிகழ்ச்சியினை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் போர் வரும் காலங்களில் எப்படி நாம் அதற்கு முன் தயாரிப்புகளை, முன் எச்சரிக்கைகளை எடுத்து வைக்க வேண்டும், குறிப்பாக இந்த போர் சூழலில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு நேரங்களில் எப்படி அதனை கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை துறைமுகம் என்பது நாட்டினுடைய ஒரு முக்கியமான துறைமுகமாக விளங்கி வருகிறது. நாட்டிற்கு தேவையான உள்நாட்டிற்கு வரக்கூடிய பொருட்களாக இருந்தாலும், இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தாலும், சென்னை துறைமுகம் வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம் விளங்கி வருகிறது. இந்த துறைமுகத்திற்கு அட்டாக் எனக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்தால் அதிலிருந்து எப்படி பாதுகாப்பது, மேலும் தாக்குதல் நிகழ்ந்த இடத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகையில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு துறையாக இந்த போர்ட் ட்ரஸ்ட் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சிஆர்பிஎஃப் தொடங்கி பட்டாலியன் தொடங்கி தேசிய பேரிடர் மீட்பு படை, மேலும் தீயணைப்புத்துறை, காவல்துறை என அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து இந்த போர் ஒத்திகை பயிற்சியினை மேற்கொள்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள் 25க்கும் மேற்பட்டோர் இந்த வளாகம் முழுவதும் குவிந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் என்சிசி மாணவர்கள் கூட இந்த போர் பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட வந்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியமாக போர்ட் ட்ரஸ்ட், சென்னை துறைமுகத்துடைய முக்கிய அலுவலகம். இங்குதான் அரசினுடைய அந்த துறைமுகத்தினுடைய அதிகாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வளாகம். இந்த வளாகத்தில் அட்டாக் நடந்தால் எப்படி அதை சமாளிப்பது, அதிலிருந்து மீண்டு வருவது என்பதற்கான இந்த ஒத்திகையை தான் இது அமைய இருக்கிறது. குறிப்பான பார்த்தோம் என்றால், ஒருவேளை வான்வழி தாக்குதலாக மேற்கொள்ளப்பட்டால் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான ஒத்திகையாகவும் இது அமைய இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த பயிற்சியினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ராணுவம் இருந்தாலும் உள்நாட்டில் நடக்கூடிய இது போன்ற இந்த தாக்குதலுக்கு முக்கியமாக துணை ராணுவத்தினரும், மேலும் சிஐஎஸ்எஃப், டிஎஸ்எஃப் என அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்வார்கள். அதே போன்று பேரிடர் மீட்பு படை, பேரிடர் மீட்பு என்பது முக்கியமானது. ஒரு சம்பவம் நடந்தால் அந்த இடத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்டு வெளியே கொண்டு வருவது, அவர்களுக்கு தேவையான மருத்துவமனைகள், சிகிச்சைகள் அளிப்பது, மேலும் தீப்பற்றி எறிந்தால் அதனை எப்படி உடனடியாக அணைப்பது, உள்ளே சிக்கியவர்களை மீட்பது, தீவிரவாதிகள் உள்ளே இருந்தால் அவருடைய தாக்குதல் நடத்தி எப்படி மீட்பது போன்றவை எல்லாம் இந்த ஒத்திகையில் இடம்பெற இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி ஏந்திய, அதிநவீன துப்பாக்கி ஏந்திய சிஎஸ்எஃப் வீரர்கள் இங்கு இந்த வளாகத்தில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பான பார்த்தோம்னா 100 ஏக்கருக்கு மேலாக இந்த இடம் கொண்டது நம்மளுடைய துறைமுகம். இங்கு ஆண்டு ஒன்றுக்கு 136 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான இந்த பொருட்கள் கையாளக்கூடிய வசதி கொண்டது. மிகப்பெரிய அளவில் இந்த வளாகத்தில் அதே போன்று எண்ணெய், நாம் சொல்லக்கூடிய பெட்ரோல் போன்றவையெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய பகுதியும் அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் போன்றவை இங்கு இறக்கி இங்கிருந்து ரெஃபைனரி கொண்டு செல்லக்கூடிய வசதிகள் கொண்டது. இப்படிப்பட்ட துறைமுகத்தினுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதன் நோக்கில் தான் இந்த பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பான பார்த்தோம் என்றால், மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மீட்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கு வர இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்களும் இந்த நம்மளுடைய துறைமுக வளாகத்திற்கு வந்தவன்மை இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடம் ஒரு பதற்றமான நிலை இருந்தாலும் கூட இது ஒத்திகை தான் என்பதால் மக்கள் இதில் அச்சப்பட வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அரசு தரப்பில் வழங்கியிருக்கிறார்கள். உள்துறை, மத்திய உள்துறையுடைய அறிவுறுத்தலின்படிதான் நாடு முழுவதும் 244 மாவட்டங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடத்தப்படுகிறது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான். ஏனென்றால் 22ஆம் தேதி புல்வாமாவில் அந்த பகல்காமில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதுமே தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. அரசும் தொடர்ந்து முன்னெடுத்து தீவிரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரக்கூடிய தீவிரவாதிகளை அழித்து ஒழிக்கும் வேலையை இந்தியா ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய அதே வேளையில் நாட்டில் ஏதாவது இது போன்ற
போர் சூழலில் தாக்குதல் நடந்தால் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், மக்களுக்கு இது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. குறிப்பாக 4 மணி அளவில் தொடங்கி 4:30 மணி அளவு வரை இந்த ஒத்திகை நிகழ்ச்சி முழுமையாக நடைபெறும். அதற்கு முன்பாகவே அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பாதுகாப்பு துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை இந்த வளாகத்தில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மீட்பு மற்றும் அவர்களுக்கான மருத்துவம் போன்றவை செய்வதற்கான அனைத்து துறைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த இடத்தில் 4 மணிக்கு முன்பாகவே இந்த வளாகத்தை சுற்றிலும் அனைத்து துறையும் இங்கு ஒருங்கிணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 4 மணி அளவில் சைரன் ஒலிக்கும் என தெரிவிக்கிறார்கள். அந்த சைரனை ஒலித்தவுடன் அவரவர்கள் துறையும் எந்த அளவுக்கு வேகமாக ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவும், இதில் ஒரு ஒத்திகையாக இருந்தாலும் கூட இதுபோன்ற அசம்பாவிதங்கள் பொதுவாக நாம் சுனாமி போன்றவைகளும் மேலும் இந்த தீவிரவாத தாக்குதல் போன்றவைகளெல்லாம் அது போன்ற விஷயங்களுக்காக ஆண்டுதோறும் ஒவ்வொரு முறையும் அது போன்ற ஒத்திகைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இது போன்ற போர்க்கால ஒத்திகை என்பது இப்பொழுது, அதுவும் கடந்த 1971க்கு பிறகாக நடைபெறுவதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே ஏறத்தாழ ஒரு 55 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு முக்கியமான ஒத்திகை நிகழ்வு பொதுமக்களுக்கு அறிவித்து நடக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாகனங்கள் இந்த போர்ட்ரஸ் வளாகத்திற்கு வந்த வண்ணமே இருக்கின்றன. பொதுவாக இது போன்ற இடங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் முழுமையாக தணிக்கை செய்து அனுப்பிவிடுவார்கள். இப்படிப்பட்ட முக்கிய காலங்களில் மக்களுக்கு தெரிவித்து ஒரு ஒத்திகையினை மேற்கொண்டு வருகிறார்கள். திலகவதி, வான்வழி, கடல் வழி, தரை வழி எவ்வாறு அச்சுறுத்தல் வந்தாலும் எப்படி தடுப்பார்கள் என்பதற்கான அந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அது குறித்து விரிவாக விளக்கி இருக்கிறீர்கள். நன்றி சுரேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.